கோவால பெர்னாண்டஸ் என்ற ஒருத்தர் அவரோட பைக்க வந்து பாத்தீங்கன்னா, சர்வீஸ் விட்டு இருந்திருக்காரு. சர்வீஸ் விட்ட கம்பெனிலருந்து இவருக்கு கால் பண்ணி, "உங்களோட பைக் வந்து டெலிவரிக்கு ரெடி ஆயிருச்சு. நாங்க ஒரு ஆப்போட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றோம். நீங்க அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு, எங்களுக்கு ₹1 மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். மத்தது எல்லாமே வந்து எங்களோட சைட்லருந்து கிளியர் பண்ணி விட்டுருவோம்ன்ட்டு" சொல்லியிருக்காங்க. இவருமே வந்து இவங்க கஸ்டமர் சப்போர்ட்க்கு தான் இத யூஸ் பண்றாங்கன்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு, அந்த ₹1 இவரோட சைட்லருந்து பே பண்ணியிருக்காரு. இது வந்து ஜனவரி மாசத்துல நடந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து ரேண்டமா அவரோட ஃபோன்ல மெசேஜஸ் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறப்போ, சஸ்பிஷியஸா ஒரு சில மெசேஜஸ அவரோட பேங்கிங் சைட்ல இருந்து பார்க்குறாரு. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 2.6 லேக்ஸ் பிப்ரவரி 2லருந்து 3 வர அவரோட பேங்க்ல இருந்து டெபிட் ஆயிருக்கு. இத அவரு இப்ப நெனச்சாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் டூ லேட். சோ இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க ஷேர் பண்ண ஆப்போட லிங்க் வந்து Play Storeல இருந்து கிடையாது. அவங்களே ஒரு ஆப்போட ஏபிகே ஃபைல வந்து WhatsAppல இவருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான கேஸஸ நீங்க அவாய்ட் பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, சேமாவே தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு சிம்பிளா சொல்லணும்னா, ₹1லேருந்து ₹5 வர உங்களோட சைட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நடந்தாலே அது லெஜிட்டான இடத்துல இருந்து தான் வருதான்றத நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வெரிஃபை பண்ணி ஆகணும். இந்த வீடியோ மறக்காம யாருக்கு தேவைப்படும்ன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இப்பவே அரவிந்த் தாஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க.